பண்டிகை சமயத்தில் மருதாணி இட்டுக்கணும்னு ஆசைப்படாதவா யார் இருப்பா? அந்த வாசனையே தனி தான். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இட்டுக்கும் பொழுது அந்த கலரும் அழகாக வரும். ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை எடுத்துட்டுருக்கேன். அது கூட கொஞ்சமாக புளி, எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிற வாலும் இருக்கா. பட் எனக்கு சளி பிடிச்சிக்கும், கொஞ்சம் சைனஸ் இஷ்யூலாம் வரும் அப்படிங்கிறதுனால நான் புளி சேர்த்துப்பேன். ஒரு 2-3 பீஸ் கிராம்பு, இதுவும் நல்லா கலர் ஆக்டிவேட் பண்ணும். அதே மாதிரி கொஞ்சமாக கொட்டைப்பாக்கை இடித்து வச்சுட்டுருக்கேன், ஒரே ஒரு பாக்கு. அது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணும்பொழுது இது ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும். பைண்டிங் கொடுக்கறதுனால நல்ல ஒரு ஒட்டிக்கிற தன்மை மருதாணி அரைச்சதுக்கப்புறம் இருக்கும். நல்லா கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் இந்த சர்க்கரை. இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக, எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவா அப்படின்னா, மை இட்டுக்கிற கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். மை இட்டுக்கிறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக மருதாணி அரைச்சோம் அப்படின்னா எங்கேயும் உதிராமல் நன்னா பிடிச்சிக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அரைச்ச மருதாணியில் கொஞ்சமாக ஆக்ஸ் ஆயில் இல்லைனா யூக்கலிப்டஸ் ஆயில் இட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு நான் இட்டுப்பேன். 2-3 ஹவர்ஸ் வச்சுருந்தா கூட போதும். நல்ல கலர் இதில் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.